இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கால வேளையிலே முதலாவது மாதம் 7வது மாதம் 1வது தேதியிலே நாம் எல்லோரும் கூடியிருப்பது இது தேவனுடைய பெரிதான கிருபை. 41 பேர் வந்திருக்கிறீங்க. இந்த 40 பேருக்கு மேல வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஏன்னா 40ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர். இந்த பைபிள்ல பல இடங்கள்ல இருக்கும். சரி, இருக்கட்டும். இருந்தாலும் தேவனுடைய பெரிதான கிருபை, நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை. நான் சண்டே சர்ச்சு பிரேயர்ல முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ஒரு ஆக்சிடென்ட். அதுல கணவன் மனைவி நினைக்கிறேன், அதுல ஒருத்தருடைய மூளை செதறி கிடந்துச்சு கீழே. பைக்ல வந்தவங்க இதுலயோ ஒரு ஆட்டோக்காரன் மோதிட்டான். அப்படி எத்தனையோ ஆக்சிடென்ட், எத்தனையோ காரியங்கள் நடக்குது. நீங்களும் நானும் இன்னைக்கு முழங்கால நிக்கிறதுக்கு, தேவன் தேடி வர்றதுக்கு, தேவன் கொடுத்த கிருபைக்காக நம்ம இருதயத்தின் ஆழத்துல இருந்து நன்றி சொல்லணும். பிரியமானவர்களே, என்னோட கூட சங்கீதம் 27 திருப்புங்க. அதுல ஒரு அருமையான வசனம் இன்னைக்கு எனக்கு காலையிலேயே ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப வெளிப்படுத்தாரு. சங்கீதம் 27 அங்க 4, 5, 6 இந்த 3 வசனங்களை சங்கீதம் 27 4, 5, 6 பாத்தீங்கன்னா அங்க தாவீது ஒரு காரியத்தை செய்யறாரு. அவருக்கு வாழ்க்கையிலேயே பெரிதான என்னன்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்வாரு? ஆண்டவர் தேடி போறது. ஆண்டவர் தேடி போறது அதுதான் வாழ்க்கையிலே நம்பர் 1 பிரியாரிட்டி. பாருங்க, 4வது வசனம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். என்ன அருமையான வாஞ்சை, ஆசை! கர்த்தருடைய ஆலயத்திலேயே, அதாவது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளேயே நான் இருப்பேன். ஒன்று நான் கேட்கிறார், அதான் அவருடைய ஆண்டவர்கிட்ட கேட்கறது. அப்புறம் பாருங்க, கேட்கறது மட்டும் இல்ல, ஆக்ஷன். நான் நாடுவேன், நான் போவேன். அதுக்கு அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க, 5வது வசனத்துல, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தன் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலின் மேல் உயர்த்துவார். அப்படி நம்ம போகும்போது நமக்கு ஏதாவது பேட் டேஸ், தீங்கு நாள் வந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணவராம்? அப்படியே மறைச்சு வைப்பாராம். அது இல்ல, ஒளிச்சு வைப்பாராம். பாருங்க என்ன அழகா தாவீது எழுதுறாரு. மறைச்சு வைப்பாரு, ஒளிச்சு வைப்பாரு. சரியான நேரம் வரும்போது நம்மள உயர்த்துவார். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல ஆண்டவருடைய கோழி குஞ்சியானது தன் தாயினுடைய செட்டைகள் ஓடி போய் ஒளிறது போல நம்ம தேவன் ஒவ்வொருவரையும் இன்னைக்கு 44 பேருக்கு பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஒவ்வொருவரையும் தேவன் அப்படி ஆசீர்வதிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. பிரியமானவர்களே, அப்போ நம்ம என்ன பண்ணணுமா? அப்படி ஆண்டவரை நம்மளை ஒளிச்சு வச்சு நம்ம உயர்த்தும் போது நம்ம என்ன பண்ணணுமா? அடுத்த வருஷத்தை பாருங்க, இப்பொழுது என் தலை என்னை சுற்றி இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணேன். ஆண்டவர் பாடி 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 கீர்த்தனம் பண்ணணுங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி காலையில ரொம்ப டயர்டு. என்ன ஆண்டவரே, 4 மணிக்கு எழுப்பி விட்டாரு. 4 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்தாச்சு. முழங்கல் போட்டா தூக்கம் வருது. ஒரு பயங்கர ஏதோ ராத்திரி எல்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய ஓடினா, அதனால ஒரு டயர்டா இருக்கும். அப்போ முழங்கல் போட்டு என்ன பண்ற ஆண்டவரே, என்னால் முடியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு ஆசை. அந்த ஒரு பாட்டு, சண்டே மார்னிங் சொல்றேன். அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பே தோளினிலே. அந்த பாட்டை 4-5 தடவை பாட 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 ஆண்டவர் ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்தாரு பாருங்க. அன்னைக்கு சண்டே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணோம். ஆல்ரெடி பண்ணிடுவேன், அதனால கடைசி நேரம் ப்ரிப்பரேஷன் போகும்போது அங்க அப்புறம் மங்களன் பேசும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. அன்னைக்கு நெகேமியா, என்னுடைய சர்ச் போர்ஷன் வந்து நெகேமியா 4வது அதிகாரம். 4வது அதிகாரத்துல என்ன? அங்க இடிந்த மதிச்சுவரை
கட்டுறாரு நெகேமியா. கட்டும்போது அங்க அத குடும்பமாக நிற்க வைத்தார் அப்படின்னு ஒரு வசனம் வந்துச்சு. குடும்பமாக கட்டுறாங்க அந்த பில்டிங்க. குடும்பமாக கட்டும் போது பக்கத்துல சோல்ஜர்ஸ் எல்லாம், வீரர்கள் எல்லாம் நிக்கிறாங்க ஈட்டியோட. எதிரிக்கும் இது. ஆனா நெகேமியாவுடைய ஆசையை பாருங்க, அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு சாதாரணமாக மோசையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் 20 வயசுக்கு மேல உள்ளவங்க வரணும் ஊழியத்துக்கு அப்படின்னு கட்டளை போட்டுருவார், நியாயப்பிரமாணம். ஆனா இங்க பார்த்தாச்சுன்னா நெகேமியா நியாயப்பிரமாணத்தை மீறிதாருங்க. வாங்க, நீங்க குடும்பம் வாங்க, சின்ன பிள்ளை இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, ஐயா இருந்தாலும் சரி, வயசானவங்க இருந்தாலும் சரி, வாங்க கட்டுங்க, தேவனுடைய வேலை இது. பிரியமானவர்களே, ஒரு நெகேமியா எவ்வளவு அழகா கட்டினார். அப்போ ஆண்டவர் என் கூட பேசுறாரு, மகனே நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு போற, புது சர்ச்சு புதுசா நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் பிரேயர் கார்டன்ல, ஃப்ரெடி தான் அதுக்கு பாஸ்டர், அங்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அந்த சர்ச்சுக்கு போற, நீ போய் அங்க ஒரு இந்த காரியத்தை செய், குடும்பமாக உட்கார வை என்று ஆண்டவர் திட்டவட்டமா பேசுறாரு. அப்ப நான் போன உடனே அங்க இப்பதான் சேர் நிறைய கிடைக்குது, எல்லா சர்ச்சுக்குமே சேர் போடுற ஒரு நேரம் வந்துட்டு இப்பவுமே. அதனால சர்ச்சஸ் எல்லாமே சேர் போடுங்கிறது என்னுடைய ஆசை. இப்போ உட்கார்ந்து தலையில் உட்கார்ந்து போதும், ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க தலையில உட்காரணும் யோசிக்கிறாங்க. அதனால சேர் போட்டா பிள்ளை, அதனால சேர் நிறைய வாங்கி போட்டிருக்காங்க. இப்ப சேரை போட்டு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஆராதனையில கணவன் மனைவியும் ஒன்னா உட்காரணும் அப்படின்னு நான் சொன்னேன். பாருங்க, அப்படியே உட்கார்ந்தாங்க. அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். இனி எல்லா சர்வீஸ்லயும் நாங்க கணவன் மனைவியா தான் உட்கார போறோம், ஜோடியா உட்காந்து. ஏன்னா கல்யாணத்து அன்னைக்கு தான் உட்காந்துருப்பாங்க நிறைய பேர், அது குறிப்பா தான் உட்காந்துருப்பாங்க. பரவாயில்ல, ஒவ்வொரு சண்டையும் நம்ம உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்துல தேவனை ஆராதிப்போம், ஒண்ணு போல சத்தம் போட்டு பாடுவோம். கணவன் பாட்டுல வீக்கா இருந்தாருன்னா மனைவி பாடும்போது கணவன் சேர்ந்து பாடுவாரு, மனைவி வீக்கா இருந்தாங்கன்னா கணவன் சேர்ந்து பாடுவாரு. அப்படின்னு அதை டெவலப் பண்றதுக்கு தேவன் கிருபை செஞ்சாரு. பாருங்க பிரியமானவர்களே, அன்னைக்கு ஒரு சோர்வு, காலையிலேயே என்னால முடியல, இன்னைக்கு முடியாத, சனிக்கிழமை பயங்கரமான வேலை. பெரியகாலையில போய் ஒரே இடத்துல ஏறக்குறைய 6 மணி நேரம் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒன் சிட்டிங், ஒரே சேரு. அழகா ஆண்டவர் நிறைய மெசேஜ் கொடுத்தாரு, டிவோஷன் நிறைய எழுதிட்டு இருந்தேன். இப்படி ஆண்டவர் அதனால அடுத்த நாள் பார்த்தா பயங்கர டயர்டு. இருந்தாலும் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. அவர் சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். நீங்களும் நானும் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல இருக்கிற பெரிய வீரர்கள், செயல் வீரர்கள், போர் வீரர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் வீரர்கள். விசேஷமாக இந்த மாதத்துல ஜூலை மாதம் 2025 நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம முதல்ல வைப்போம். ஒன்றையே நான் தேடுவேன், அதையே நாடுவேன், ஆராய்ச்சி பண்ணுவேன், தேவனுடைய வசனங்களை ஆராய்ச்சி பண்ணுவேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் ஆராய்ச்சி பண்ணுவேன், அதை நான் சாப்பிடுவேன், இந்த நாள் முழுவதும் அது எனக்கு பலனா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் என்னை ஒடிச்சு வச்சுக்கிடுவாரு, அவர் கைக்குள்ள வச்சுக்கிடுவாரு. நான் அப்ப சரியான நேரத்துல என்னை ஆண்டவர் உயர்த்துவாரு. நான் உயரணும்னு ஆசைப்பட மாட்டேன். இன்னைக்கு பிரியமானவர்களே, நிறைய நேரங்கள்ல நீங்களும் நானும் ஆசைப்படுறது, நான் உயர்ந்த எப்படியாவது அவனை விட நான் மேல இருக்கணும், அவளை விட மேல இருக்கணும், என் பிள்ளை அந்த பையனை விட நல்லா படிக்கணும், அவங்க அந்த கார் வாங்கிட்டாங்க நான் அந்த கார் வாங்கணும். இது போட்டி மனப்பான்மை. இந்த போட்டி மனப்பான்மை கொடுப்பது பிசாசு. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். போட்டி மனப்பான்மை கொடுப்பது பிசாசு. அது இயேசு கிறிஸ்து எங்கேயுமே போட்டி போடல. அவருடைய லைஃபை பாருங்க, த்ரூ அவுட் த லைஃப், முழு வாழ்க்கையிலையும் யாரையும் அவர் கம்பேர் பண்ணல, மற்றவங்களோட ஒப்பிடல. அவர் வேலையை அவர் செஞ்சுட்டு இருந்தார், பிதா வேலையை பிதாவை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து, பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய ஃபுட், என்னுடைய உணவு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம பிதாவினுடைய சித்தத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை நான் செய்வேன், இயேசுவை நான் முன்வைத்து ஓடுகிறேன். அவரு எனக்கு முன்னாடி போறாரு, அவர் தான் எனக்கு கிங்கு, அவர் தான் எனக்கு தலைவர், அவர் தான் எங்க வீட்டுல தலைவர், அவர் தான் இல்ல என்னுடைய சொத்துக்கு அதிபதி, என்னுடைய பணத்துக்கு அதிபதி. நான் சம்பாதிக்கிறேன்னா இன்னைக்கு 10 ரூபாய் காசு கிடைக்குதுன்னா அவருடைய கிருபை கிருபை கிருபை. பிரியமானவர்களே, இந்த நாட்களில, இந்த கிருபையின் நாட்கள் உங்களை ஆண்டவர் நல்லா உபயோகப்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு. உபயோகப்படுத்துங்க. நேற்றைய தினத்துல நான் இப்ப எனக்கு நிறைய வேலைகள் கொஞ்சம் வேற மாதிரி வேலைகள் செய்யறேன். அப்போ நான் பழையதெல்லாம் திரும்பி பார்த்தேன், கர்த்தர் என்னென்ன செஞ்சாருங்கிறது. ஏன்னா
ஊழியம் ஆரம்பிச்சு 35 வருஷம் ஆச்சு. அப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு கணக்கெடுத்தேன். கணக்கெடுக்கணும், எடுக்கணும் இல்லையா? ஒரு அப்போ வந்து ஊழியத்துல கணக்கெடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஆத்துமாக்கள் எல்லாம் எண்ணக்கூடாது அப்படின்னு, சர்ச் எல்லாம் எண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஊழியத்துல பாதையில கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சார், நாளைக்கு எழுதி வைக்கணும், நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், நாளைக்கு நம்ம வருங்கால சந்தைக்கு தெரியணுங்கிறது ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய பாரத்தை கொடுத்துருக்காரு. அப்போ அது ரகசியமா பண்ணணும். சில காரியங்களை திறந்த வழியிலையும் பண்ணணும், சில காரியங்களை ரகசியம் பண்ணணும். விசேஷமாக கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதை வெளிப்படையாக பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு தெளிவாக திட்டமாக கடந்த நாட்கள்ல பேசிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா கவர்மெண்ட்ல வந்து ஆபீசர்ஸ் வராங்க போறாங்க, அவங்ககிட்ட வந்து சார் இந்தாங்க சார் இப்படிதான் பண்றோம் சொன்னோன்னு அவங்க வந்து என்ன நீங்க இவ்வளவுதான் பண்றீங்களே, இன்னும் நிறைய பண்ணலாமே அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல, கர்த்தர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. 11 மாநிலத்துல ஊழியங்கள் நிறைய பேரு உயிரை கொடுத்து எங்க ஊழியக்காரங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரி பகலும் உயிரை கொடுக்குறாங்க. நீங்க கல்கத்தாலாம் பாருங்க, வாரணாசி பாருங்க, ஜார்க்கண்ட் போய் பாருங்க, அங்க ஒடிசாவை போய் பாருங்க, ஊழியக்காரங்க உயிரை கொடுக்குறாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வெளியே போயிட்டு வீடு திரும்புறது கர்த்தருடைய கிருபை கிருபை கிருபை. ஒவ்வொரு கண்களும் சந்தேக கண்களாக ஊழியக்காரங்களை பாக்குது. விசேஷமா அவங்க சர்ச் எல்லாம் கட்டினாங்கன்னா இவனுக்கு எதுக்கட அந்த தமிழ்நாட்டுக்காரன் வந்து இங்க வந்து சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்கள எல்லாரும் கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ண கூட பரவாயில்லை. ஆனா எதிரிகள் எழும்பி இதை தடை பண்ணணும், 2ல 1 பண்ணணும் அப்படின்னு சில கவர்மெண்ட்லயே சில காரியங்கள் பண்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட இடங்கள்ல கர்த்தர் செய்றாரு, கர்த்தர் நடத்துறாரு, கர்த்தருடைய ஊழியம்ங்கிறத நாம் பொறுப்பு பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சாட்சியா இருக்கணும், ரொம்ப ரொம்ப சாட்சியா இருக்கணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு போர்ஷன்ல இன்னைக்கு காலையிலேயே ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன். ஆண்டவரே 1ஆம் தேதி ஆயிடுத்து, காலையில எழும்பி எனக்கு ப்ரிப்பேர் பண்ண இன்னைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா கூடன்னு கேட்கும்போது, இன்னைக்கு விடிய காலம் நான் எழும்பும்போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, நெகேமியா புஸ்தகத்துல 6வது அதிகாரம் ஒரு அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். என் கூட நீங்க தயவு செய்து இருக்குங்க. நெகேமியா 6வது அதிகாரம், அதுல நெகேமியா சொல்லுவாரு, இந்த வேலையை நான் ஆரம்பிச்சேன், கர்த்தருடைய கரம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு டைம் வரும்போது அவர் என்ன சொல்லுவாரு, இன்னைக்கு நான் முடிச்சிட்டேன் வேலையை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஆண்டவர் முடிக்கிறதுக்கு கிருபை செஞ்சாரு. 15ஆம் வசனம் எடுத்தவங்க படிங்க பார்க்கலாம் யாராவது. 6:15. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. பாருங்க, இங்க ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் சமூகத்துல உடஞ்சு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, எங்க ஊர்ல உள்ள அலங்க உடஞ்சு கிடக்கப்பா, அதை கட்டணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் மக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போறாங்க, ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஆண்டவரே, ஆலயத்தை கட்டுறதுக்கு அலங்கத்தையும் கட்டணும்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, என்ன போட்டிருக்குன்னா பைபிள் நீங்க நல்லா படிச்சு பாருங்க. 2ஆம் அதிகாரம், தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்ததுனால கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க, ராஜாக்கள் ஹெல்ப் பண்றாங்க, உதவி பண்றாங்க. ஏய் போடா, கட்டுடா, வைடா, இந்த மெட்டீரியல்ஸ் வச்சுக்கோ, பணம் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, தேவனுடைய கரம், அதே அதிகாரத்தை பாத்தீங்கன்னா தேவனுடைய கரம் இருந்ததுனால மக்கள் ஒரு கூட்டம் அவர் கூட கிளம்புறாங்க, போய் அங்க போய் அந்த ஆலயத்தை கட்டுறாங்க. அப்போ அங்க போயிடுச்சுன்னா அங்க சன்பலாத் தொபியானி 2 பேரு விரோதமாவே நிக்கிறாங்க. கட்டக்கூடாது, எப்படி கட்டினா உங்க கூட அந்த பெரிய கோட்டை மாதிரி கட்டுறான்ப்பா, மேல நரி போச்சுன்னா கீழே கோட்டை கீழே வந்து கிடக்குப்பா. இன்னைக்கு அந்த கோட்டை இருக்கு பிரியமானவர்களே. இன்னைக்கு நான் போய் பார்த்து வந்தேன், அந்த கோட்டை இன்னைக்கும் இருக்குது. எத்தனை வருஷம் ஆச்சு? ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு இருக்குது. அப்போ கேலி பண்றோம், நரி போனா கூட ஓடி விழுந்துரும் கோட்டை அப்படின்னு. அவங்க விட்டாப்படியா பைபிள் என்ன சொல்லுதுன்னா 52ஆவது நாள் கட்டி முடித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற நற்செய்தி என்னன்னா, ஆண்டவர் உங்களையும் என்னை உபயோகப்படுத்தும் போது அவர் கட்டி முடிப்பார். அவரால் முடியும். நீங்க அவரே நம்பும் போது. இல்லைன்னா எல்லாமே அறகுறையா இருக்கும். அறவைக்காடும்பாங்க நம்ம ஊர்ல. அறவைக்காடோட சாப்பாடு கொடுத்தாலும் நல்லா இருக்காது, ஒன்னும் இருக்காது, வேஸ்ட் ஆயிரும். எல்லாம்
கடந்து தாவீது ஆசைப்பட்டது போல ஒன்றையே நான் நாடுவேன், ஒன்றையே நான் நாடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும். நீங்க ஒண்ணு செய்வீங்க, அது ஒண்ணு நடக்கும். நான் அப்படிதான் என்னுடைய லைஃப் நேரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்னுடைய லைஃப் நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா எங்கெங்க போனேன்னா சிடபிள்யூசி போனேன். சிடபிள்யூசியில போய் அவங்க சார் என்ன சார் நீங்க எங்க பிள்ளைங்களெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது சார், நான் 7 வருஷமா ப்ரொடியூஸே பண்ணல, இங்க கொண்டு வந்து ரூல் பிரகாரம் ஒவ்வொரு பிள்ளையும் கொண்டு வந்து அட்மிஷன் வாங்கணும், நம்பர் வாங்கணும், கொண்டு போகணும், வெளியே போகும்போது பிள்ளைங்களை கூப்பிட்டு வரணும். எனக்கு தெரியும் எல்லா சிலபஸ் பண்றேன், ஆனா இங்க பண்றது இல்லை சார். 7 வருஷம் பண்ணிட்டேன் சார். அதே போல இந்த வருஷம் நீங்க வரணும், வந்து புது சிடபிள்யூசி புதுசா வந்திருக்காங்க வாங்க சார் அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க சொல்றாங்க அடுத்த வாரம் வருவேன் அப்படின்னாங்க. நான் டேட்டு கேட்டேன். டேட் நான் கேட்டு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன் சார் அடுத்த வாரம் வந்துருங்க சார், அடுத்த வாரம் நான் வந்து ஊருக்கு போகணும் சார், முடிஞ்ச வெளியே போகணும் சார் அப்படின்னு. சரி சரி ஓகே ஓகே ஓகே. பிரியமானவர்களே, இது நான் ஏன் இது பெருமைக்காக சொல்லல, ஒரு கவர்மெண்ட் அபிஷியலோட நம்முடைய உறவுகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கை பேசணும். அவங்க நமக்கு உதவி பண்ணணும். இப்ப நம்ம ஹோம்ஸ் எல்லாம் அரிசி போதுமான கொடுக்க பெங்களூரு கிருஷ்ணகிரி எல்லாத்துக்கும் நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம மேல கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய தயவு பாராட்டுறேன், தயவு பாராட்டுறேன். நம்ம ஆட்களுக்கு நிறைய பேர்கிட்ட நான் ஊழியக்காரங்கள்ட்ட பாக்குறேன் தாழ்மை இருக்குங்க. நிறைய ஊழியக்காரங்கிட்ட தாழ்மையினால அது இயேசு கிறிஸ்துவை போல வாழணும்னு ஆசைப்படுறதுனால, இங்க நெகேமியா போல வாழணும்னு ஆசைப்படுறதுனால, நெகேமியாவுடைய ஸ்பிரிட் என்ன தெரியுமா? ஒரு வசனம் பாருங்க, நல்ல வசனம். நாங்க எல்லாரும் எழுந்து கட்டுவோம் அப்படின்னு பாரு. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், நீங்க எல்லாரும் படிச்சு மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். அவருடைய பிரின்சிபல் என்னன்னா 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இல்ல 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியர்களாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். ஊழியர்களாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். அவருடைய ஸ்பிரிட் பாருங்க, நான் அப்படின்னு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க சர்ச்சுக்கு மேல வீடு கட்டுறாங்க. நிறைய எனக்கு சர்ச்சுக்கு மேல வீடு, சர்ச்சு கீழே வீடு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் யாருன்னா, சார் என்ன சார் இது ரொம்ப போராட்டம் சார், இந்த ஊர்ல எங்களை யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க சார், அப்பதான் சார் வீடு கட்டினாதான் சார் நாங்க இது சர்ச்சு ரொம்ப நாள் நிற்கும் சார் அப்படிம்பாங்க. அப்புறம் இன்னொன்னு பண்ணுவாங்க, அவங்க பேர்ல தான் வீடு கட்டுவாங்க, சர்ச்சை கட்டுவாங்க. சார் சொசைட்டி ட்ரஸ்ட் அப்படின்னு நீங்க ஃபார்ம் பண்ணி அதுல வாங்கி கட்டினீங்கன்னா நாளைக்கு சண்டை போட்டுட்டு சீக்கிரத்துல மூடிட்டு போயிடுவாங்க சார். அதனாலதான் என் பேர்ல கட்டுறேன், என் பிள்ளை பேர்ல கட்டுறேன், என் மனைவி பேர்ல கட்டுறேன்னு சொல்லி வாங்கி கட்டுவாங்க. பிரியமானவர்களே, நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாட்கள்ல உங்களுக்கு எனக்கும் நெகேமியாவினுடைய ஆவி வரணும். நெகேமியா ஒற்றுமையாக இருந்தார், தாழ்மையாக இருந்தார், ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார், கட்டி முடித்தார். தேவனுடைய கரம் இந்த வசம் தேவனுடைய கரம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அது சாதாரண காரியம் இல்லை. தேவனுடைய கரம் இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும். ஒருவேளை நான் பரிசுத்தமா இருக்க முடியாது, ஆனா பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நான் ஐ எம் யூஸ்லெஸ், என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். நீங்க உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உபயோகப்படுத்துவார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேவனுடைய மனிதன் வாழ்க்கை ஃப்ரெட்ரிக் டக்ளஸ். இவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள்ல இவர் 1818 அந்த மாதிரி அதாவது ஏறக்குறைய 200 வருடங்களுக்கு முன்பான்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ அந்த நாட்கள்ல 200 வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்கா தேசத்துல அடிமைகள் நிறைய இருந்தாங்க. கருப்பர்கள் ஆப்பிரிக்காவில இருந்து அங்க கூடி போனவங்க. அவங்கள வேலை தான் வாங்குவாங்க, அவங்கள வேலைக்கு கூட வித்துருவாங்க. இல்லைன்னா ஒரு வீட்டுல அவங்க ஒரு நாய் மாதிரி சொல்றதெல்லாம் செய்யணும். அப்படி ஒரு அடிமையாக பிறந்தவர் தான் இந்த ஃப்ரெட்ரிக் டக்ளஸ்ங்கிறவர். ஆனா அந்த காலத்துல அவர் சின்ன வயசுல இருக்கும்போது ஆண்டவரை பற்றி கொண்டார். விசேஷமா அந்த நேரத்துல அடிமைகளுக்கு ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க. ஏன்னா
நம்ம இப்ப கூட பாருங்களேன், இந்த கொத்தடிமைகள் அப்படிங்கிறாங்க நம்ம ஊர்ல. இந்த 17வது வருஷம் 8 வருஷத்துக்கு முன்பாக ஒரு 5 பிள்ளைங்களை எங்க கையில கொடுத்தாங்க வளர்க்கறதுக்கு. கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட் கொடுத்து, கவர்மெண்ட் வந்து எங்க கிட்ட கையாண்டு கொடுத்தாங்க. அந்த பிள்ளைங்க வந்து கொத்தடிமைகள் கரெக்ட். ஒசூர் பக்கத்துல ஒரு கல்குவாரி. இந்த கல்குவாரியில இந்த 5 பிள்ளைங்களும் அவங்க அம்மா அப்பாவோட கூட நைட்டும் பகலும் அந்த கல்லை வெட்டி கொடுக்கணும். அந்த அவங்களுக்குலாம் லீவ் கூட கிடைக்காது. அதே கிராமத்துல இருக்கணும், ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது. எதுக்குனாலும் அவங்க எஜமான் சொல்றதுதான் செய்யணும். படிப்பு கூட இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஒரு நாள் போலீஸ் கண்டுபிடிச்சு அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து இந்த பிள்ளைங்களை 5 பிள்ளைங்களை நமக்கு கொடுக்கும்போது 5 பிள்ளைங்களை நம்ம வளர்த்தோம். கடந்த வாரத்தில் நான் அந்த பிள்ளைங்களோடு கூட நான் கலந்து பேசி வெளியே 3 பிள்ளைங்க போயிட்டாங்க, 2 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதுல ஒரு பிள்ளை வந்து 92% எடுத்திருக்கான். படிப்பே அறிவு இல்லாத பிள்ளை. 5வது வந்து இங்கதான் வந்து எழுத படிக்க கத்துக்கிட்டு 92% பியூசி எடுத்துருக்கான். அதனால கலெக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன். கலெக்டரை பார்த்தேன், கிருஷ்ணகிரி கலெக்டர். லாஸ்ட் வீக் வந்து சொல்லி அவளுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அப்படி ஒரு கொத்தடிமைகள், அப்படிப்பட்ட கொத்தடிமைகள் இந்த நாட்கள்ல இங்க இருக்கிறாங்க. அதே போல 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டக்ளஸ் இருந்திருக்காரு பாத்தீங்கன்னா. இந்த டக்ளஸோடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஃப்ரெட்ரிக் டக்ளஸ்ல அவர் வந்து அந்த நாட்கள்ல எப்படி அவருடைய இன்னும் அடிமைத்தனத்துல இருக்கவங்களாம் எப்படியாவது மீட்கணுங்கிறது அவருடைய ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா அவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிடுறாரு, தப்பிச்சு போயிடுறாரு. அது அந்த அடிமை எந்த பணக்காரன் வீட்டுல இருந்தாரோ அங்க தப்பிச்சு போய் பக்கத்து நாட்டுல போய் எழுத படிக்க கத்துக்கிட்டு அங்க போய் பண்ணி திருப்பி இங்க வந்து நல்ல ஜெபத்தோட ஊழியத்தை செய்யறாரு. நிறைய மீட்டிங்ல பேசுறாரு. நம்முடைய காந்தி மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ பேசுறதுக்கு தேவன் அவருக்கு கிருபை கொடுக்கிறாரு. அந்த இதுல தேவன் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு வாழ்க்கையில் செஞ்சு நிறைய பேர் ஆண்டவர்களை கொண்டு வர்றார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா முதலாவது நாள்ல நீங்க நிறைய பேர் ஜூம் மீட்டிங் வந்திருக்கிறீங்க. எனக்குரிய 52 பேர் வந்திருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் லாஸ்ட் மீட்டிங்ல கொஞ்சம் வருத்தப்பட்டேன், என்ன 40 கூட வரலையே ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா அது ஹாலிடேஸ் டைம், ஒரு விடுமுறை நாட்கள், நிறைய பிள்ளைங்களுக்கு வேலை இருக்கும், வெளியிலே போயிருப்பீங்க. இந்த மாதிரி இப்போ 52 பேர் வந்திருக்கீங்க. இன்னும் இந்த மீட்டிங் வந்து கூடணும், நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். விசேஷமாக தம்பி சாலமோனும் தேவநேசனும் எடுத்துக்க இந்த பொறுப்புல கர்த்தருடைய கரம் இருக்குது. ஒரு நெகேமியாவுக்கு தேவனுடைய கரம் இருந்தது போல இந்த ஜூம் மீட்டிங்லயும் இருக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம வெறும் காலையில கேட்கறவங்களா மட்டும் இல்ல, அதை அனுபவிக்கிறவங்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஒன்றையே நான் கேட்டேன், அதையே நான் ஆடுவேன். அந்த அவருடைய ஆலயத்தில் உட்கார்றதுக்கு, ஆராய்ச்சி பண்றதுக்கு ஆண்டவரே எனக்கு ஆராய்ச்சி பண்ண கிருபை தாரும். ஒரு வசனம் நான் அன்னைக்கு முழுவதுமாக தியானம் பண்ணணும், ஒரு பாட்டை நான் பாடிக்கிட்டே இருக்கணும், ஒரு காரியத்தை நான் ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுறத நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்தணும்னு சொல்லுங்க. உங்களை நெகேமியாக்களாக கர்த்தர் மாத்துவாரு. ஏன்னா இந்த நாட்கள்ல நெகேமியாக்கள் நிறைய தேவை. எல்லாம் நான்ங்கிறதுதான் நிறைய பேர் இருக்காங்க ஒழிய நாங்கங்கிறது ரொம்ப கம்மி. அதனால நீங்க அந்த ஆசை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. இன்னும் நம்ம இந்த பாருங்க, அந்த டக்ளஸ்ங்கிற ஒரு ஃப்ரெட்ரிக் டக்ளஸ்ங்கிற பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில ஒருவேளை அடிமையா இருந்தாலும் அவர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து எத்தனையோ அடிமைகளுக்கு அவர் வந்து வாழ்க்கை கொடுத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கை வந்து பலருக்கு வந்து விடுதலை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். எப்ப கொடுக்கும்னா நம்ம ஆண்டவர் கையில இருக்கும்போது. எனக்கு பணம் இல்லை, எனக்கு ட்ரெஸ் இல்லை, கார் இல்லை, வண்டி இல்லை, அது இல்லை, இந்த இல்லைங்கும் போது எல்லாமே போயிடும். ஆனா என்னுடைய தகப்பன் வந்து பரம தகப்பன், அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. அவர் என்னால் முடியாது, ஐ எம் நத்திங், ஐ எம் யூஸ்லெஸ். ஆனா அவர் என்ன யூஸ்ஃபுல்லா மாத்துவார். நீங்க ஆண்டவர்கிட்ட உங்க வாழ்க்கையை டெய்லி காலையில எழும்பணும்னு ஒப்பு கொடுங்க. மணிக்கணக்கில் ஜெபம்னு ஆசைப்படுங்க. 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழும்பி ஆண்டவரோடு கூட பேசணும். ஆண்டவரே இந்த காரியம் இப்படி இருக்குது ஆண்டவரே, இவங்க இப்படி எனக்கு தீமை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆண்டவரே, அவங்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம், அவங்களை எப்படி ஆண்டவர்கள் நடத்தலாம் ஆண்டவரே, நான் வந்து எந்த விதத்துலையும் அவங்களுக்கு தீமை செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, நீர் என்னை மறைவா வைக்கணும் ஆண்டவரே, சரியான நேரத்தை என்னை உயர்த்துவீர் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த மாசம் முழுவதும் கெஞ்சுவோம். பிரியமானவர்களே, இந்த 27 சங்கீதத்தை நீங்க மறுபடியும் நீங்க படிங்க. அதுல இன்னொரு முக்கியமான வசனம் இருக்கும், தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இந்த உலகத்துல ஈவன் தாய் தகப்பன் தான் ஒரு பெஸ்ட் நம்ம வாழ்க்கையில, அவங்கதான் நம்பர் 1.
அவங்க கூட கைவிட்டுருவாங்க, ஆனா ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். நாம் ஜெபிக்கலாம் பிரியமானவர்களே, ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அதிகால வேளையிலே ஆண்டவரே ஒரு குடும்பமாக, கல்வாரி திருச்சபையின் குடும்பமாக நாங்க வந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து இருப்பது எவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவரே. ஆண்டவரே, அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, முடிவுவரை பாதுகாத்துக் கொள்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இந்த கால வேளையிலே நாங்கள் ஒரு நெகேமியாக்களாக ஆண்டவரை எழுந்து கட்டுவோம் என்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு நம்ம நிக்கிறோம் ஆண்டவரே, முழங்காலில் நிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதம் வந்து எங்க வாழ்க்கையில நீர் உபயோகப்படுத்தும் மாதமாக ஆண்டவரே, நெகவே போல நாங்கள் ஆண்டவரே துணிந்து 52 நாட்கள்ல அவர் செஞ்ச வேலை செஞ்சு முடிச்சாருன்னு போட்டிருக்க ஆண்டவரே. நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து முடிக்கணும் ஆண்டவரே. எல்லாம் அறகுறையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. பணம் இல்ல, சக்தி இல்ல, பலன் இல்ல, படிப்பு இல்ல, வியாதி அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நாங்க எங்க கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்ய நாங்க நிறுத்தக்கூடாது ஆண்டவரே. ஆவியானவர்னால எல்லாம் கூடும் என்று கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஒரு மனதோடு செயல்பட, ஒரு கூட்டத்தோடு கூட செயல்பட, நாம் எழுந்து கட்ட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு கிருபைதாரும் ஆண்டவரே, கிருபைதாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவரே அடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் திறக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க செஞ்ச பாவதெல்லாம் மறுபடியும் செய்யக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய செட்டையின் மறைவிலே அடைக்கலம் போகணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய நீர் எங்களுக்கு அடைக்கலமாக, மறைவிடமாக எங்களுக்கு இருக்கணும் ஆண்டவர். தாவீது வாழ்க்கையிலே அவர் உண்மை முதலில் வைக்கும்போது ஆண்டவரே, தீங்கு நாளிலே ஆண்டவரே அவர் மறைத்து வைத்தீர், ஒழித்து வைத்தீர் என்று வேதம் சொல்கிறதப்பா. எங்களை ஒழித்து வையும், இங்க ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக 40 இடங்கள்ல ஆண்டவரே நல்ல ஊழியங்களை ஆண்டவரை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. அந்த ஊழியங்கள் எல்லாம் கர்த்தாவே இன்னும் வளரணும், செழிக்கணும் ஆண்டவரே. இன்னும் நிறைய ரெண்டத்தனையாக ஆசீர்வாதங்கள் அந்த ஊழியக்காரங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் அடி இந்த காலவேளையில் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். தூரத்துல இருந்து இப்போ இந்த மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் ஆண்டவரே எங்களால கொடுக்க முடியாது ஆண்டவரே. ஆனாலும் எல்லார் கையில பைபிள் கொடுத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க அதை ஆராய்ச்சி பண்ணத்தக்கதாக அப்படிப்பட்ட ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுவோம் ஆண்டவரே, மகிமைப்படும். தொடர்ந்து ஆண்டவரே அடிமை கட்டாவங்க என்னோடு கொடுத்தவங்க ஒவ்வொருவரையும் உங்க கருத்துல ஒப்புக்கொள்ளும் ராஜா. ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே, ஆமென்.